ஆமாமா, எல்லாமே இனிமே சரியாயிடும். தீபா எங்க பக்கத்துல இருக்காளா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க, குடுக்கறேன். ஒரு நிமிஷம். தீபா, அம்மா பேசுறாங்க. அத்தையா? ஹலோ அத்தை. விஷயம் கேட்டதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு தான் உன் மாமனார் இல்ல, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்க. இப்ப நீ ஒரு உசுறு இல்ல, 2 உசுறு. புரியுதா? சரிங்க அத்தை. சரி, ஒரு நிமிஷம் துளசி கிட்ட கொடுக்கறேன். இந்தாங்க. அம்மா, நான் தீபாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்ச அப்புறம் எடுத்துட்டு வரேன். அவளை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா. அதோட குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஒரு கசாயமும் லேகியமும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதை நீ அடிக்கடி அவளுக்கு கொடு. சரி, அப்படியே வரும்போது தியா குட்டியை கூட்டிட்டு வந்துடுறியா? சரி, கூட்டிட்டு வரேன். சரிம்மா, வைக்கிறேன். நீங்க உட்காருங்க தீபா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ரேவதி, அத்தை, தீபாவை பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யணும். நீ எனக்கு கொஞ்சம் உதவியா இரு. வாமா, உள்ள போலாம் வா. ஏண்டி, உனக்காக கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிற அத்தனை டாக்டர் கிட்டயும் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்திருக்கேன். நான் உனக்கு எதுவும் பெருசா பண்ணல. நேத்து வந்தவ இவ பெருசா பண்ணிட்டாளா? ஐயோ அம்மா, என்னம்மா நீ? நிறுத்திடி. பெத்த தாய்க்கு நன்றி சொல்லணும்னு தோணல. நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதும் ஏன் கண்ணு தாண்டி கலங்குச்சு, என் மனசெல்லாம் துடிச்சுது. எப்படா இந்த வீட்டுக்கு குழந்தை வரும், அத தூக்கி கொஞ்சலான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. என்ன மறந்துட்டல்ல? ஐயோ அம்மா, இந்த உலகத்திலேயே எல்லா உறவை விட பெரிய உறவு அம்மா தாமா. உனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கலாமா? சும்மா பேசி சமாளிக்காதடி. அதான் இவ கூட சேர்ந்திருக்கல்ல, இவ உனக்கு பேச சொல்லி கொடுத்திருப்பா. என்னதான் நாங்க உங்களை பார்த்து கவனிச்சிட்டாலும் நீ அந்த வீட்டு பொண்ணுதான்றத காமிக்கிற தீபா. பாட்டி, என்ன பாட்டி, நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டியா? பின்ன நீ கன்சீவ் ஆனதுல இருந்து உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு நான், மீனா, உங்க அம்மா எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்க கிட்ட எல்லாம் பேசாம இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? இந்த மாதிரி நேரத்துல தீபா வந்து சந்தோஷமா இருக்கணும். இப்ப போய் நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, அப்புறம் வயித்துல இருக்கிற உங்களோட பேரன் டென்ஷன் ஆயிட போறான். பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான், பாத்துக்கோங்க. விட்டா நீ என் பேரனுக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவ. நீ என் பொண்ணை விட்டு ஒரு அடி விலகியே இரு. அம்மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னடி, நாத்தனார பேசவும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஐயோ அம்மா, இப்ப நான் ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். நாங்க பேசினாலே உனக்கு தொந்தரவாதான் இருக்கும்ல. சரி, ஐயோ, இப்ப இல்ல. நான் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? போயிடுறேன். நான் இங்க இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க தீபா. சரி. என்ன நீங்க எவ்வளவு நம்ம வெறுப்பா பேசினாலும் நம்மள ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடுறா. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டாலோ? மறுபடியும் தாலி கட்டிட்டு வந்திருக்கால, அதான் அத்தை இப்படி ஆடுறா. இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். தீபா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் சொல்றத கேளு. சரிம்மா, நீ சொல்றத கேக்குறேன். ரேவதி, எதையும் மறக்கல, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்து வச்சுட்டேன். இது இதுல வை. லட்சுமி, இங்க பாரு, அது ரொம்ப பெரிய இடம், சரியா? நீ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோ. உன் கைப்பக்கம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உன் பொண்ணு துளசி வேற அங்க இருக்கால? ஆமா, துளசிக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா, வா. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? தீபாவை பார்க்க போறோம் அஞ்சலி. ஏ, என்ன விசேஷம்? அச்சச்சோ, இவளுக்கு விஷயமே தெரியாதா? சொல்லலையா ரேவதி?
நம்ம தீபா கன்சீவா இருக்கா. அம்மா என்ன சொல்ற, நிஜமாவா? ஆ. ஆமாமா, காலையில தான் துளசி ஃபோன் பண்ணி சொன்னா. எத்தனை வருஷம் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கோம். ஆமாமாண்ணா, 2 மட்டும் இல்லைன்னு நெக்ஸ்ட் உனக்கும் ரேவதி அன்னைக்கும் பொறுக்க போகுதுல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வீட்டுல குழந்தைங்களா விளையாடிக்கிட்டு இருக்கோம். வீடே பால்வாடியா இருக்கும். ஆமா, குழந்தைங்க இருக்கிற வீட்ல கவலையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. புதுசா பிறக்கிற உறவுகளாவது நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? என் குழந்தைய அண்ணன் குழந்தைய பிறக்கும் போது நம்மளோட கவலை மொத்தமா தீர்ந்து போயிடும். ஹலோ அண்ணி. ஹலோ அஞ்சலி, எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. பாத்தீங்களா, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ சாரி அஞ்சலி, நான் அத்தை கிட்ட சொன்னேன். உன்கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சொன்னாங்க அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரொம்ப பத்திரமா இருக்கணும். இனிமே நீங்க எனக்கு சொல்ற அட்வைஸ் எல்லாமே எப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த விஷயத்துல நான் சீனியர். நான் சொல்றபடி என்னோட மருமகனை பெத்து தரது உங்களுடைய கடமை. ஓகேவா? கண்டிப்பா அஞ்சலி. அண்ணி, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க. சரி அஞ்சலி, ஓகே. நீயே பார்த்து பத்திரமா இரு. ம்